அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அண்டத்தில் இருக்கும் அனைத்தையும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதனுடைய ஸ்பெஷல் பார்ட்டாக பேசுகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கேன், அதனுடைய தொடர்ச்சி. இப்போ இதுக்கு முதல் பகுதியில் என்ன பேசியிருந்தேன்னா, இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறதே, அந்த பூமியினுடைய சுழற்சி ஒரு நாள் நின்றிருக்கிறதா அல்லது ஒரு நிமிடம் நின்றிருக்கிறதா? இதை யாராவது ஒரு நாள் நினைத்தீர்களா? அதை வரலாறாக படிப்பது, ஜியாகிரபியாக படிப்பது, பூகோளமாக படிப்பது, அதை தெரிந்து கொள்வது, அதுக்கு பிறகு விட்டுறது. ஒவ்வொரு நொடியும் பஞ்சபூதங்கள் உங்களோடு ஒவ்வொரு நொடியும் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, இதை என்றைக்காவது நினைத்தீர்களா? யாரோ ஒருவர் நினைத்து விட்டு அவர் அப்படியே ஒரு 100 பேர் 500 பேர் இதை பேசிட்டு அதில் வீடியோ போட்டுட்டு அவர் பேசாமல் இமயமலையில் போய் உட்காந்து அவருக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லைன்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி சம்பந்தமே கிடையாது. நாம் பூமியில் இருக்கிறோம். நாம தான் 99.9999. அவர்களை பற்றி நமக்கு சிந்தனையே வேண்டியதில்லை. அப்போ இதை நினைச்சிங்களா? நம்மை சுற்றி வெறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள், தாவரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த தாவரங்களிலிருந்து நம்மளுடைய உணவு வகைகள் வந்து கொண்டு இருக்கிறதே, நம்ம நினைச்சோமா? சரி, இதையெல்லாம் உள்ளே வாங்கி கொண்டிருக்கின்ற நமக்கு ஒரு தனி மனிதனாக உணவை சாப்பிட்றோமே, அதுக்குள்ள ஒவ்வொரு உறுப்பும் இயங்குகிறதே, அந்த ஒவ்வொரு உறுப்பிற்கு உள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே, இதயம் என்றால் இப்படித்தான் இயங்கும், கிட்னி என்றால் இப்படித்தான் இயங்கும், சிறுகுடல் என்றால் இப்படித்தான் இயங்கும், ஹார்மோன்கள் என்றால் இப்படித்தான் இயங்கும், அகச்சுரப்பிகள் இப்படித்தான் இயங்கும். என்ன ஒண்டர்ஸ்! இந்த ஒண்டர்ஸை நீங்கள் நினைக்காம, உணராம, அடிப்படையை சிந்திக்காம, அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் என்பதை நீங்கள் 1% கூட வர முடியாது. அதனால் தான் வரவில்லை. அதைத்தான் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் மேலெழுந்த வாரியாக உங்களுக்கு இறைவன் என்பதை இப்படி நீ வணங்கு, இப்படி பேசு, இப்படி கேளு, இப்படி வேண்டு, பிரேயர் பண்ணு. இந்தியாவில் இருக்க அத்தனை ஆன்மீகவாதிகள் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு சிலர் பேர் கொஞ்சம் சொல்லிட்டு மறுபடியும் அதை மாட்டி விட்டுறாங்க மயக்கத்தில். பேர்கள்லாம் சொல்ல விரும்பல. அதுக்குடைய பெரிய புரட்சி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அறிவியல் ஆன்மீகம். நீ உன்னைய நம்புன்னு சொல்லி பல 1000 வருஷமாக சொல்லி ஒருத்தனை நம்பல. உன்னை என்பதற்குள்ள இவ்வளவு இருக்கே. உன்னுடைய உடல் மட்டுமல்ல, உனக்குள்ளே வர்ற பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, உனக்கு சுற்றி இருக்க தாவரங்கள் மட்டுமல்ல, மிருகங்கள் மட்டுமல்ல, அத்தனைக்குள்ளே இருக்க இயக்கங்கள் உனக்குள்ளே வருது. ஒரு விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு காய் அது எந்த காயாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா விளக்க வேண்டிய ஒரு சாதாரண சுரக்காய், ஒரு கத்தரிக்காய், பழங்கள். அந்த பழங்கள் பழமாவா முதல்ல முளைச்சிச்சு. என்ன அதிசயங்கள் பாருங்க. செடி, துளிர், முதல்ல விதை, துளிர், விதை, இலை, கிளை, அதுக்குள்ளேருந்து உள்ள சின்ன அரும்பு, அந்த அரும்புக்குள்ளேருந்து சின்ன மலர். என்ன சார், அந்த மலருக்குள்ளேருந்து சின்ன விதை, அந்த விதைக்குள்ளேருந்து ஒரு சின்ன காய், அந்த காய்க்குள்ள. இதெல்லாம் என்னமோ தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரோ இவர் அப்படின்லாம் சும்மா கிண்டல் அடிக்காதீங்க. யாரும் சிந்தித்ததே இல்லை. அதனால் தான் பூமி கெட்டு குட்டியை சவராக்கி விட்டது. எங்க சகோதரத்துவம் வரும்? எங்க சமத்துவம் வரும்? எங்க சகோதரத்துவம் வரும்? எங்க எல்லாரையும் உணர்வு சாருது. சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் ஒரு உணர்வு. அந்த உணர்வை படிக்க முடியாது. நம்ம ஆளுக பிரித்து வச்சான் பாருங்க. பட்டியல் இனத்தவர்லேருந்து பிரித்து ஒவ்வொன்றா வரிசையாக பிரித்து கடைசியில் இப்போ பட்டியலினத்தவர்களே எங்களை எதிலிருந்து வெளியேற்றி கொடுன்றான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சே.
பிகாஸ் அவங்க தே காட் நாலேஜ். உண்மையான விஷயம், அவர்களுக்கு அதை பற்றிய அறிவு எப்படி வந்தது தெரியாது. ஆனால் இது வேண்டாம், நமக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று இந்த பூமி கேட்கிறதா இன்றைக்கு வரைக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் புரட்சி பேசி நினைக்காதீங்க. இதுக்கு எந்த அரசும் வேணாம், எவனும் வேணாம், யாரும் வேணாம், தனிமனிதனான சாதாரண விஷயத்தை தான் பேசுங்க. அப்போ தான் அண்டம் என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, நாம் படைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கமே, நாம் என்னான்னு ஒரு முதல் புள்ளியை உருவ முடியும். நான் நிறைய அதை சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்குரிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். என்ன? நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள். என்ன உங்களுடைய எண்ணங்கள்? உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் மூலம், மரபணு மூலம் வந்த எண்ணங்கள், அறிவுகள், நுண்ணறிவுகள், பகுத்தறிவுகள், பழக்க வழக்கங்கள், அப்புறம் உங்களால் சூழப்பட்ட சுற்றி இருக்கிற உங்களுக்கு புகுத்தப்பட்ட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், ஆன்மீகம், போலியான ஆன்மீகம், புரட்டுக்கள், இத்தனையும். இதை சொன்னோடனே சார் இதெல்லாம் தான் எல்லாரும் சொன்னாங்களே. யார் சொல்லி போய் என்ன பிரயோசனம்? ஃபாலோ பண்ணோமா? நம்ம திருக்குறளுக்கு மேலுமா உங்களுக்கு தமிழனுக்கு ஒன்று வேணும்? நான் அதை பண்ண போகிறேன், இந்த புரட்சியை பண்ண போகிறேன், அந்த புரட்சியை பண்ண போகிறேன்னு சில அரசியல்வாதி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் திருக்குறளை முதல்ல ஒழுங்காக படிக்கணும். மனிதனை, நான் தமிழனை, நான் திராவிடனை, நான் இந்தியனை என்ன பண்ண போகிறீங்க? யூ மஸ்ட் கோ. ஒரு சாதாரண விஷயம் தமிழில் இருக்குது, கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்க்கறது முக்கியம் இல்லை, உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பார்க்கறதுக்கு முக்கியம் இல்லை, செயல்படுத்தி பாருங்க. வள்ளுவனே சொன்னது, சொல்கிறது எல்லாத்துக்கும் எளியது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்டத்தில் என்னென்ன செய்யலாம். ஒரு மனிதன் உலகத்தில் யாரையும் நம்பாமல் சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி முழு சுதந்திரனாக நீங்கள் வாழ முடியும். நானெல்லாம் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த வாழ முடிகிறதுக்கு பணம் பொருள் இல்லைங்க, அது விஷயமே இல்லை வச்சுக்கோங்க. பணம் பொருள் தனி. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை முழுமை சுதந்திரனாக இருந்தீர்களா என்று கேட்டு பாருங்கள். வேலை பார்த்து பென்ஷன் வாங்கினவர் சொல்கிறாரு, பல பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறாங்க, மறுபடியும் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு சார், என் பிள்ளையை கட்டி கொடுத்தனா அங்கே பிரச்சனை சார், அப்புறம் பேரனுக்கு வந்தானா படித்தானா, இப்போ நான் வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். அவங்களும் எப்படி? அம்மாவையும் அப்பாவையும் அவங்களுக்கு இப்போ அமெரிக்காவை கூட்டி போகணுன்னா, நீங்கள் ஒரு வேலைக்காரியை கூட்டி போகணுன்னா எவ்வளோ செலவாகும், அதுக்கு கூட்டி போகிற அளவுக்கு வந்துட்டான். ஒருத்தனுமே சாகிறதுக்குள்ள தன்னை அறிந்து, நீங்கள் சொல்கிறது இந்த மித்துக்குள்ளே போகாதீங்க, தன்னை அறிந்து தலைவனை அறிந்து, அதெல்லாம் தெரியும் சார் நமக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணீங்க? தலைவன்றது ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். ஓகே வச்சுக்கிட்டீங்களா? பெரியார் சொன்ன மாதிரி அவர் வந்தாருன்னா பார்த்துக்குருவோம், வரவே மாட்டார். அவர் தான் உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பரவி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரே நீங்கள் நினைக்கிற. ஆனால் நீங்கள் போய் எதுக்கு விடிய விடிய உட்காந்துக்கிட்டு சொன்னால் சங்கடப்பட்டுருவீங்க. கல் வடிவில் ஒன்று இருக்கான், நிற்கிதான், ஆனால் அதுட்டு அப்படி வேண்டணுமா, பாட்டை பாடணுமா? வேணான்னு சொல்ல சார், அதெல்லாம் பழைய கதை. உங்களுக்குள்ளே பாடுங்க. அப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துடுங்க, உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்றால் சொல்லிட்டேன், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய மரபணுவில் வந்த எண்ணங்கள், உங்கள் நம்பிக்கையில் வந்த எண்ணங்கள், அதில் நீங்கள் அறியாமையில் இருக்கிறது. அதை பற்றி எது கடவுள் இருக்கிற நான் தான் சொல்லணும், இருக்கிறார் பார்த்துக்குங்க, அவ்வளோதானே. உங்கள் உடம்பு இயங்குற சாப்பிட்றத ஜீரணமாகிறத நினச்சிங்கன்னா ஒரு சக்தி வச்சுங்க, பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவரை போட்டு குழப்புறீங்க. அவர் கேட்டாரா? இன்னொரு விஷயம், தப்பாக கடவுளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் எதையுமே உங்களுடைய கேட்டதாக வரலாறு இல்லை. அப்படி கேட்டதாக எவனாச்சும் எழுதி வச்சிருக்கானான்னு பாருங்கள், எந்த வேதாந்தத்தில் இருக்குது? என்னை நீ இப்படி வணங்கு, இவன் எழுதி வச்சிருக்கான். கூட இருக்க பசங்க
இப்படி வணங்கினா அவருக்கு போய் சேருமா? எப்படி சேரும்? இப்போ நீங்கள் இமெயில் ஒன்று கொடுக்கணும், கடவுளை வணங்கிட்டு வைங்க, இமெயில் கொடுக்கணும், இமெயில் போகிறதுக்கு சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டீங்க, ஏற்றி விடுங்க கடவுள்கிட்ட, அவர் கொண்டு போய் அடுத்த ஆள்கிட்ட சேர்க்கட்டும். ஒரு கருவி வேணும்னு வச்சுருக்கீங்கல்ல, இந்த கருவியை யார் படைச்சது? நீங்கள். ஆனால் அந்த சக்தி வந்து முதல் சக்தியிலிருந்து வந்தது. இதோடு விட்டுருங்க, குழப்பாதீங்க அவரை. உங்கள் தாத்தாவுக்கு 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 ஒரு மனுஷன் இருந்திருக்கான், ஆணும் பொண்ணு, இவ்வளோதானே. தவறாகவே நீங்கள் ஆன்மீகத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் என்பது இந்த பூமியில் லட்சம் மடங்கு உண்மை. என்ன ஆன்மீகம்? உண்மையான ஆன்மீகம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அறிவை தேடு, அறிவியலை தேடு, உண்மையான ஆன்மீகத்தை தேடுன்னு சொல்கிறோம். புரட்சியெல்லாம் கிடையாது. அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நம்முடைய அத்தனைக்கும் நம்ம தான் காரணம். சுகர்கார் உட்காந்துருக்காரு, சாப்பிட சொல்கிறோம். சாப்பிடும்போதே, சார் இது வேணாம் அது வேணாம், அது எண்ணெய் அதிகம் சார், இது கொழுப்பு அதிகம் சார், வேணாம்ன்றாரு. என்னத்துக்கு வேணான்றாரு? அவரை சாப்பிட சொல்லுங்க. உள்ள முடியாது. இப்போ இதுக்கு யார் காரணம்? உங்கள் உடம்பை ஏதோ ஒரு ஃபார்மில் நமக்கு எடுத்துருக்கோம். அப்படி வச்சுக்கோங்க. முதல்ல மருத்துவரெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்தவங்க சார், மாற்றம் சார். நம்ம எல்லோரும், நான் உட்பட, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர் எது வரைக்கும் கொடுப்பார் தெரியுமா? ஒரு 90% மருத்துவர்கள் வந்து எது வரைக்கும் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்வாங்க. சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் அந்த 10%. உங்கள் உடலை 100% ஆராய்ச்சி பண்ண ஞானிகளாக இருக்கிறவங்க ஒரு 10% இருக்காங்க. டாக்டர் சுக்கலிங்கம் கூட ஊட நல்லா சொல்லுவார், என்னங்கிட்ட வராதீங்க யாருமே, இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்ல. அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறார். எத்தனை டாக்டர்கள் அப்படி சொல்கிறாங்க? மருத்துவமனைக்கே யாரும் வர வேண்டாம், உங்கள் உடல் உங்கள் கையில். அந்த மருத்துவத்துக்கு போன பிறகு அந்த கலெக்ஷனில் தான் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய கட்டடங்கள் வந்திருக்காது. நான் வந்து புரட்சியாவெல்லாம் பேசலை, அவங்கள புரிஞ்சுக்கங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களே டாக்டர்ஸ், 90% நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் உலகத்தினுடைய கடைசி ஞானியாகணும். சம்பந்தமில்லாத ஒருத்தங்க பேசிக்கிட்டு தர்றோம். உடனுடைய ஒவ்வொரு உறுப்பையும், அணுவணுவான ஒவ்வொரு உறுப்பையும் 5 வருஷம் 10 வருஷம் எம்டி முடிச்சுட்டு வர்றீங்களே, அந்த உறுப்பினுடைய ஒவ்வொரு கட்டமைப்பை நீங்கள் வந்து கட்டமைப்பு சொல்லுவீங்க. கட்டமைப்பின் மூலம் என்ன? அந்த மூலத்திலிருந்து நாம் படிச்சிருக்கோமே, இவனுக்கு என்ன சொல்லலாம்? இவன் மூலத்தையும் இவனுடைய வச்சிருக்க மொத்த கட்டமைப்பையும் உடைச்சிருக்கானே, அந்த உடைச்சிருக்கிறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய கொடுத்துட்டு, இதுக்குரிய உணவு தான் என்று ஏன் சொல்ல தெரியல. அன்னமும் எண்ணமும் திண்ணம் ஆயிடுச்சுன்னா வள்ளுவன் சொன்னது தான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. நான் சொல்லலைங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. இது உண்மைங்க. சும்மா வந்து டாக்டர் வந்து அடித்து விடாதீங்க. சில டாக்டர்ஸ்களை நான் பார்க்குறேன், உடனே நீங்கள் சில டாக்டர்ஸ்கள்னு சொல்லி சாரி எஸ்கேப் ஆகிற. எஸ்கேப் ஆகலாம் ஆகவில்லை. இத்தனை மருத்துவமனைகள் எப்படி வந்தது? இத்தனை காவல் நிலையங்கள் எப்படி வந்தது? இத்தனை கொள்ளையடித்தல். ஏங்க இதெல்லாம் விட்டுருங்க. அரசு ஊழியர்கள்னு சொல்கிறீங்க இல்லைங்க, ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அரசு ஊழியர் இல்லாத ஒருத்தன்ட்ட. ஏங்க அலுவலகத்திலெல்லாம் காசு வாங்குறாங்க, அதெல்லாம் சாதாரணம் சார். சார் நீங்கள் தான் வாங்கிட்டீங்கன்னா அவரை பிடிச்சா எத்தனை பேரை பிடிச்சி, இப்போ நம்ம பொய் சொல்கிற மாதிரி நினச்சிருவேன், எத்தனை பேரை பிடிச்சி முகத்தை மூடிக்கிட்டு போறியே, உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சம்பளம் இதுதான் என்று ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு நீ கதையை ஆரம்பிக்கிற. நீ சாகிறது வரைக்கும் வாங்குற, கடைசி வரைக்கும் வாங்காமல் இருந்தவனை கிண்டல் அடித்தா கடைசி 5 வருஷம் வாங்கி மாட்டுற. மாற்றவங்களை எல்லாருமா வாங்கிக்கிட்டு மாட்டுறீங்க. அதில் வர அப்படியே பிரிவினை, பார்ட்டிஷன், மேலேருந்து கீழே வரீங்க. சார் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்காக வந்தீங்க. ஒரு 60,000 சம்பளம் வாங்கணும். சில ஐஏஎஸ் அதிகாரிகளை நான் பார்க்கிறேன், ₹1 எக்ஸ்ட்ரா போனால் அவங்க தாங்க முடியலைன்னாங்க. ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறேன், பெயர் சொல்ல முடியாது, நான் பார்த்துருக்கேன். ₹10 அவங்க கூட எதையும் சிந்திச்சதில்லை. அவங்க கை காசு செலவழிச்சிட்டு வந்திருக்காங்க.
அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கலாமா? ஏன்னா கடைசி லிஸ்ட் அது 99 பாயிண்ட்டு. புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பூரா வந்துடுவீங்களாம், கண்டதெல்லாம் சாப்பிடுவீங்களாம், கண்டதெல்லாம் அடிப்பீங்களாம், சாயந்தரம் வந்து பாருக்கு போவீங்களாம், அப்புறம் வியாதி வருமா, மாத்திரைக்கு போவீங்களாம், அடித்ததை பூரா விடிய விடிய மருத்துவத்துக்கு கட்டுவீங்களாம், மன உளைச்சல்லையே சாவீங்களாம். யாரும் துணை இல்லைன்னு சாவறதுக்கு காரணம் யார் சார் கேட்டால் பூர்வஜன்மம். பூர்வஜன்மாவெலாம் ஒன்றும் சொல்ல, பூர்வஜன்மா கொடுத்தது. இன்றைக்கி எபிஜெனட்டிக்ஸ் வந்துருச்சு. உங்களுடைய பிரெயினில் உங்கள் பாடியில் இருக்க அத்தனை மீதியும் மாடுலேட் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கிற அத்தனைக்கும், உடம்பை விட்டு செய்கிற அத்தனைக்கும் உடம்புக்குள்ளே எல்லா ரகசியங்களும் இருக்குது. என்ன ரகசியங்கள்? உங்களுக்கு பிரச்சனைகள்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்கின்ற ரகசியம் உடம்புல ஆல்ரெடி பில்டட். அந்த பில்டட் எப்படின்னா மேலிருந்து பில்டட். நீங்கள் இப்போ தானே ஆண்டனா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தானே டவர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தனையுமே உள்ளே இருக்கிறது என்று முதல் நிலையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசுகிற இந்த 2 எபிசோட்லையும் அண்டத்தில் இருக்கும் அத்தனையும் நமக்குள் இருக்கிறது. நமக்குள் இருக்கிற அத்தனையும் நாம் எப்படி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பதை எடுக்கணும். அந்த எடுக்கக்கூடிய வழிகளை சொல்ல போகிறேன். நான் எடுத்த வழிகளை நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உடனே பெரிய இந்தியாவுக்கே நான் பயிற்சி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். எவன்கிட்ட வேணாலும் பேசி பாருங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னதை நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அறிவிலிருந்து வரும், உங்கள் ஆற்றலிருந்து வரும், உங்களுடைய உண்மையிலிருந்து வரும், உங்களுடைய அன்பிலிருந்து வரும், உங்களுடைய கருணையிலிருந்து வரும். 100% உங்களுக்குள்ள இருக்க உண்மை என்ற அதிர்வலையை, அதிநுண் மென் மின் அதிர்வலை அது. அடுத்த விஷயம் அன்பு என்ற அதிர்வலை. இந்த 2 விஷயம்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். புரிஞ்சுக்கங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா இவ்வாறு சம்பந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு கூட அன்பினுடைய அதிர்வலை இருக்கிறது என்பதைத்தான் வள்ளுவன் கண்டான். உணர்வு இருக்கிறதா? அந்த சார் நீங்கள் வாடும்போது தண்ணி ஊற்றுறீங்கல்ல சார், அந்த தண்ணி ஊற்றுற நிலை என்ன சார்? ஐயோ வாடக்கூடாது, அப்புறம் அதிலிருந்து எடுத்துக்கோங்க சார். அது வாடக்கூடாது. அது உங்கள் பொதுநலமாக கூட உங்களுடைய சுயநலமாக இருக்கட்டும். வாடக்கூடாதுன்னு சிந்திக்கிறீங்கல்ல, அந்த சிந்தனை வரைக்கும் வச்சுங்க. அப்புறம் எதுக்கு ஊற்றுனீங்க அதெல்லாம் உங்கள் கணக்கு. ஆனால் அதை அப்படியே நினச்சி பாருங்கள். இது வாடக்கூடாது, இது வளரணும், இது வளர்ந்து வந்து நிறைய காய்கறி கறிகளை கொடுக்கணும், அதை நாமளும் சாப்பிடணும், உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதான் சார் அன்பினுடைய உண்மையினுடைய ஒரு பகுதி. அதுக்கு பிறகு அதை விற்றுக்கங்க. விற்றுக்கிறது வரைக்கும் கரெக்ட். உங்களுக்கு வேண்டிய விற்றதை உழவர் சந்தி உட்பட சொல்கிறேன். கூட விற்காமல், குறைச்சி விற்காமல், கூட வச்சிடாமல், கொள்ளையடிக்காமல் அமைதியாக விற்றா அதுக்கு வரக்கூடிய வருமானத்தை செலவழிச்சிட்டு வைக்கிறது வரைக்கும் தான் சார் நீங்கள் உண்மையான ஆள். அதுக்கு மேலே கிளம்புறீங்க பாருங்கள் பணத்துக்கு, அங்கே தான் சார் நம்ம கேடுறோம். அது உங்கள் பிரியம். ஆனால் இது பூரா உள்ளே இருக்கா இல்லையா? ஒரு விதைக்குள்ளே இவ்வளவு இருக்கா? அந்த விதை வந்து சும்மா இருக்கும், உடைச்சி பார்த்தீங்கன்னா மாவாயிரும். அது முந்திரி பருப்பாக எடுத்துங்க எதான்னு. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு இருக்குது? ஒரு புள்ளிக்குள்ளே இருந்த உங்களுக்கு எவ்வளவு இருக்குது? இதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா தான் ஐ கேன் சே யூ, நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, யாருமே கற்றுக் கொடுக்காத நான் உட்பட ஒரு விஷயத்தை இந்த பிறப்புக்குள்ளே இவ்வளவு இருக்கான்னு புரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி வணக்கம். இதை வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்டம் என்ற ஸ்பெஷல்னு போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு, இதை செகண்ட் போட்டிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துங்க. பாடி, யூனிவர்ஸ், பர்த்லாம் போட்டிருக்கேன். இது ஒரு செய்தியாக வச்சுக்கிறேன். எனக்கு பதிவு பண்ணிடுறேன், தேவையானவங்க எடுத்துக்கலாம். நன்றி வணக்கம்.